ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கிரால். இந்த படத்தில் ஹீரோயின் ஒரு ஸ்விம்மர். அவங்க ஸ்விம்மிங் கிளாஸ் முடிச்சுட்டு வரப்போ அவங்களோட அக்கா அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா இருக்க ஊரில் சூறாவளி வரப்போகிறதாவும் அதனால் அந்த ஊரில் பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக சொல்லி நியூஸில் வரதா சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறப்போ அவருக்கு கால் கனெக்ட் ஆகாததுனால ஹீரோயினும் அவங்க அப்பாவும் 2 மணி நேரம் டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க. அதனால் இவங்கள போய் அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னு செக் பண்ணி பார்க்க சொல்லி அவங்க அக்கா சொல்கிறாங்க. அதனால் ஹீரோயினும் அவங்க கார் எடுத்துகிட்டு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு கிளம்புறாங்க. இவங்க போயிட்டுருக்க கொஞ்ச நேரத்துலேயே சூறாவளினால் காற்றும் மழையும் அதிகமாகிடும். அங்கே போயிட்டுருக்க வண்டி எல்லாமே மோதி நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அதனால் அவங்க அப்பா ஊருக்கு போகிற வழியவே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க டிராஃபிக் போலீஸ். இவங்களையும் அதுக்குள்ளே போக வேணான்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த டிராஃபிக் போலீஸ் ஹீரோயினுக்கு தெரிஞ்சவராக தான் இருப்பார். அதனால் அவர்கிட்ட நீ போய் எங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு செக் பண்ணி சொல்லுன்னு போய் சொல்லிவிட்டு ரிட்டர்ன் வரா மாதிரி வேறு பக்கமாக அவங்க அப்பா ஊருக்கே ஹீரோயின் போவாங்க. அவங்கள மற்றவங்களாம் தடுத்து நிறுத்த பார்ப்பாங்க. ஆனால் அவங்க காரை எடுத்துகிட்டு வேகமாக போயிடுவாங்க. இப்போது ஹீரோயின் முதல் அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்க நாய்க்குட்டியை தூக்கிட்டு அவங்க அப்பா இருக்க ஊருக்கு போகிறாங்க. அவங்க அப்பா இருக்க அந்த ஊரில் தான் சூறாவளியோட தாக்குதல் அதிகமாக இருக்கும்னு நியூஸில் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துலையும் வெள்ளம் வர ஆரம்பிக்குது. அவங்க அப்பாவை வீடு முழுக்க தேடி பார்த்தாலும் அவங்க அப்பா கிடைக்க மாட்டார். அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டி ஒரு இடத்த பார்த்து கத்தும். அது அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட். இவங்க பேஸ்மெண்ட்டில் போய் செக் பண்ணுறப்போ அவங்க அப்பா ட்ரெயின் பைப்பு கிட்ட மயங்கியிருப்பார். இவங்க அவரை எழுப்ப பார்த்தாலும் அவர் எழுந்திருக்கவே மாட்டார். அதனால் அவரை ஒரு ஷீட்டை வச்சு அவங்களே இழுத்துட்டு மேலே போயிடலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஒரு முதலை வந்துடும். அந்த முதலைக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பேஸ்மெண்ட்லேயே ஒரு இடத்துல அவங்க அப்பாவும் ஹீரோயினும் ஒளிஞ்சிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு நினைவும் திரும்பிடும். அப்போ அவர் இந்த இடத்துல ஒரு முதலை இருக்குன்னு சொல்வார். அந்த முதலை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், ஆனால் அது எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுன்னு அவங்க கேட்குறாங்க. லேக்கில் இருந்த முதலைங்களாம் இந்த வெள்ளத்தினால அவங்களோட ட்ரெயின் பைப் மூலயமா வந்துருச்சுன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஹீரோயினோட ஃபோனு அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். அதை எடுத்து 911க்கு கால் பண்ணால் இவங்களை காப்பாற்ற யாராக வருவாங்கன்னு இவங்க போய் அந்த ஃபோனை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஃபோனை எடுத்து டயலும் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே முதலைங்க வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு முதலை கிடையாது, 2 3ன்னு இவங்களை சுற்றி வளைச்சிருச்சு. அவங்க அப்பா அங்கே இருந்துகிட்டே சத்தம் போட்டு அந்த முதலைங்களெல்லாம் டைவர்ட் பண்ணி பொண்ணை எப்படியோ காப்பாற்றிடுவார். இப்போ அவங்க அப்பாவுக்கும் ஆல்ரெடி அடிபட்டிருக்கும். ஹீரோயின் காலையும் முதல்ல கடிச்சிருக்கும். அதனால் இவங்க நடக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க 2 பேரும் பேஸ்மெண்ட்டில் தான் இப்போ மாட்டிகிட்ருக்காங்க. இவங்க வீட்டுக்கு எதிர்க்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு போட் வச்சுருப்பாங்க ரெடியாக, இந்த மாதிரி வெள்ளம் வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்காக. அதில் அவங்க தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு டார்ச் லைட்டை வச்சு அவங்க முகத்தில் அடிப்பாங்க. அவங்களும் திரும்பி பார்த்து ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்களையும் அந்த முதலைங்க அட்டாக் பண்ணி கொண்டுடும். இந்த வெள்ளத்தில் மாட்டினவங்கள காப்பாற்றுறதுக்காகவே ஒரு ரெஸ்கியூ டீம் வருவாங்க. ஆனால் அவங்களையும் அந்த முதலைங்க கொண்டுடும். வெளியில் வெள்ளம் இருக்கிறதுனால தண்ணியில் அந்த முதலைங்க ஈஸியாகவே போயிட்டு வரும். இப்போ அந்த முதலைங்க கிட்டே இருந்து பொண்ணும் அப்பாவும் எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.